பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் டிஎன்யூ 2023ல எந்தெந்த காலேஜில் வந்து வேக்கன்சி இருந்துச்சு அது வந்து பர்டிகுலராக சிஎஸ்சி அண்ட் ஏஐடிஎஸ் அண்ட் அதுக்கு ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, அப்புறம் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான எல்லா கோர்ஸுமே வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3 போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதாவது ரவுண்டு 3ன்னா உங்களுக்கு தெரியும் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கட் ஆஃப் பார்த்தீங்க என்னோட 141.955, அதாவது 142க்கு பிலோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் 77 அதுதான் மினிமம் கட் ஆஃபு. ஸோ அது கீழே கிடையாது. ஸோ 142 கீழே இருக்கிற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3ல தான் வருவீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சிஎஸ்சி ரிலவெண்ட்டான கோர்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு நினைப்பீங்க. கோர்சஸை சில காலேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து கோர்சஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து இருந்த வேக்கண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த காலேஜஸ் நீங்கள் போடலாமா வேண்டாமா, உங்களுக்கு சிஎஸ்சி ஏஐடிஎஸ் வந்து இருக்குமா அந்த காலேஜஸில் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து போன வருஷம் இதே சேம் கட் ஆஃப் தான் வந்து லாஸ்ட் டைம் இருந்துச்சு. அதாவது இதே ரவுண்ட் 3 தான் லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி 142 பிலோ இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து ரவுண்ட் 3 நடந்துச்சு. ஸோ சேம் அதே செட்டப் தான் உங்களுக்கு வந்து இந்த டைம் நடக்குது. ஷெடியூலும் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷெடியூல்ஸும் இருக்குது அண்ட் கட் ஆஃப் ரேஞ்சும் அதே தான் இருக்குது. ஸோ இதே சேம் பிடிஎஃப் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிப்பீட் ஆகும். இதே மாதிரி தான் உங்களுக்கு காலேஜஸ் வந்து எடுத்துருப்பாங்க, நிறைய பேர் இந்த டைம் எடுப்பாங்க. ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு 10 காலேஜ் வந்து நீங்கள் போட்டால் தான் வந்து ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் போடுற அந்த 10 காலேஜுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டிசைட் பண்ண காலேஜஸாக இருக்கும். ஸோ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜ் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. அது தவிர வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 12, 13 இந்த மாதிரி சீட்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐடிஎஸ் அந்த கோர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. பட் ரொம்ப கவுண்ட்டு கம்மி தான். இப்போ கவுண்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிசி இருக்கவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக இல்லை. ஒன்லி எஸ்சி, எஸ்சிஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்எஸ் காலேஜ் சொல்லுவாங்க, ஆவடி. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்க உங்களுக்கு வந்து ஓசி ஃபுல்லு, பிசி வந்து ஒரு 7 சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓரளவு இருக்குது. பட் ஏஐடிஎஸ் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி ஜெயா காலேஜ், ஆர்எம்டி இந்த மாதிரி எந்த காலேஜ்னாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபுல்லாக தான் செஞ்சுருக்குது. ரொம்ப கம்மியாக தான் சீட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. பட் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசிலலாம் வந்து சீட்ஸே வந்து ஆல்மோஸ்ட் இல்லை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நடந்த ரிசல்ட்டு. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்டு காலேஜஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்சி, எஸ்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருந்திருக்குது. அதே மாதிரி அந்த டைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ஒரு சீட்ஸ் 2 சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். அண்ட் பிசி, ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு நாமினல் கவுண்ட் இந்த மாதிரி 5, 12 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். நீங்கள் எப்போவுமே சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது வந்து ஓசி கேட்டகரியிலே உங்களுக்கு சீட் இருக்கணும், பிசிலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஓசி கேட்டகரியில் 0வாக இருந்து நீங்கள் பிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 10 or 12 உங்களுக்கு கவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கட் ஆஃப் வந்து 142 நம்மளோட இது பிலோவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 141 இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்களோட பிசி கேட்டகரியில். இதே சேம் கேஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 125 இருக்குது. ஓகே, பட் உங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரியில் சீட்ஸே இல்லை, 0. பிசியில் வந்து ஒரு 10 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா வந்து உங்கள் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது, ஸ்டார்டிங் கட் ஆஃப் 142 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை திங்க் பண்ணி வந்து என்ன பண்ணணும்,
சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். அதே மாதிரி ஓசி கேட்டகரி நீங்கள் பார்க்கணும், பிசியும் பார்க்கணும். நீங்கள் பிசி கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி எம்பிசி கேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓசியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், இல்லை கிடைக்கலாம். பட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம், அந்த மாதிரி தான். பட் அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டாப் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். சீட்ஸே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த ராஜலக்ஷ்மி அண்ட் வேலம்மாள் இந்த மாதிரி எந்த காலேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து எல்லா காலேஜுமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்சி ஏடிஎஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட்டே ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். சில காலேஜ் வந்து கொஞ்சம் ரேராக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் இந்த டைம் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல. பட் ஆல்மோஸ்ட் இதே சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து நீங்கள் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ப்ராப்பராக வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து நான் காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ண போகிறது இல்லைனா எனக்கு சிஎஸ்சி தான் வேணுங்கிறது இல்லை, எனக்கு இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐடிங்கிறத பாதர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை பாதரே பண்ணாதீங்க. யூ டோன்ட் பாதரப்படுத்து. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு காலேஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்குதோ அதை ஜஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அடுத்து இருக்க கோர்ஸ் வந்து ட்ரிபிள் சிஇ அண்ட் மெக்கானிக்கல், இது எல்லாமே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸும் உங்களுக்கு வந்து வேக்கண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த ரவுண்ட் 3 நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் கிடைக்கும், பட் நல்ல காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலேஜஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டாப் காலேஜஸ் உங்களுக்கே தெரியும். நம்மளோட கவர்மெண்ட்டு டிஎன்இலே வந்து போட்டிருக்கிறாங்க காலேஜஸ் வந்து எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் டாப் காலேஜஸ் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த காலேஜில் ஈவன் மெக்கானிக்கல் இருந்தால் கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அது மெக்கானிக்கல் கோர்ஸ் வந்து படித்தா வந்து நமக்கு வந்து சிஎஸ்சிக்கு போக முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ அந்த கோர்ஸ் படித்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் சிஎஸ்சிக்கு வந்து அந்த அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதோட சிசி ப்ளஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை டெஃபினட்டாக அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாப்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் போகலாம். ஓகேங்களா? அண்ட் எல்லா காலேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈஸியாக இருக்கட்டும், ட்ரிபிள் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சிஎஸ்சி படித்தா தான் அந்த ட்ரைனிங் நாங்கள் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. அதனால் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து காலேஜை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இந்த கேஸ் ஆஃப் ரவுண்ட் 3ல். ஓகே, இது என்னோடய ஜென்ரல் அட்வைஸ். பட் இல்லை எனக்கு வந்து சிஎஸ்சி ஐஏடிஎஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் இந்த ஃபுல் லென்த் ஆஃப் ஃபைலை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. எனக்கு கிட்டத்தட்ட 106 வந்து நமக்கு வந்து பேஜஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம பார்த்தா டைம் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.